இளவு கரண்ட் எங்க போச்சுன்னு தெரியல. பாதியில வருது, பாதியில போகுது, பாடையில போறது. போட்டு விடுங்கடா கரண்ட. போட்டாங்க. சின்ன சின்ன ஆசை, சைத்தடிக்க ஆசை, குடிக்கும் போது நானும் குமரனாக ஆசை. தோப்புக்குள்ள சுத்தம் வம்பழுக்க ஒரு இடத்துல கூட காணும். அந்த சின்ன சின்ன ஆசை, நான் குமரனாக ஆசை, தன்ன தானே. எங்க ஊர் நாட்டம் அங்க குளிக்கிறார். அப்படி இன்னைக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே. இங்க வாயேன். என்னது தண்ணி விடுதுக்கிற சத்தத்தை காணா? ஐயோ நின்னு போச்சா? ஐயோ ஆத்தாடி ஆத்தா, சோப்பு வர கண்ணுக்குள்ள போயிருச்சு, கடல்லாம் எரியுது. என்ன நாட்டாம குளிச்சிட்டு இருக்கீங்களா? நாட்டாமையா? என்ன பொம்பளை சத்தம் கேக்குது? ஏமா ஆம்பளை குடிக்கிற இடத்துல பொம்பளைக்கு என்ன யாரு நீ? நானு பூதலிங்கம் பொண்ணு ராசாத்தி. ஓ அவர் மவளா? என்ன நாட்டாம சௌக்கியமா இருக்கீங்களா? சவிக்கத்தை விசாரிக்கிற இடம் பாருது, பார்த்தா தெரியல. ஏத்த எரிச்சல கிளப்புற. என்ன நாட்டாம கண்ணு ரொம்ப ரொம்ப எரியுதா? நக்கலு. நாங்க வரோம். இந்தா நீ என்ன கேட்டு கிளம்பிட்ட? வந்த இடத்துல ஏதாச்சும் உதவி பண்ணுங்கம்மா. கரண்ட் நின்று போச்சு. அந்த தொட்டி எங்கன்னு காட்டீங்கன்னா அது மேல ஏறி நின்று குதிச்சு குளிப்பேன். குதிச்சு குதிச்சு. ஏமா இப்ப கரண்டா சொல்லு, தொட்டி எங்க இருக்கு? அந்த பக்கம். எங்கிட்ட? அங்கிட்டு. என்னது? முன்னால கிணறு. கிணறா? ஆமா. அடி ஆத்தி, நல்ல வேலை ஒரு உசுரை காப்பாத்தலப்பா, ஒரு உசுரை காப்பாத்துற. அம்மா அந்த தொட்டி எங்கிட்டு இருக்குன்னு மட்டும் சொல்லுப்பா. அப்படி பின்னாடி போங்க. எப்படியா? அங்கிட்டு. அங்கிட்டா? இன்னும் கொஞ்சம். அங்கிட்டா? பயப்படாதீங்க. நான் எதுக்கு பயப்படுறேன்? அந்த மலையவே தாண்டவனாச்சே. அப்ப வேகமா போங்க. இந்த போயிட்டேன். ஏன்டா தொட்டி இன்னுமா வரல? வந்துச்சு, குதிச்சுங்க. அப்ப நான் குதிச்சிடுறேன், நீங்க வீட்டுக்கு போங்க. அடி பாவிங்களா! ஐயோ போயிட்டீங்களா? அடி பாவி நீயா? அங்கதாண்டி எலும்பு முறிஞ்சிருக்கு, அதுல போய் அடிச்சு தேடி கழிச்சல ஓரவ. ஐயோ ஐயா ராசா, ராசா நடந்து ஏ ராசா நடுவீதி வந்தாக்கா. நாய் விரட்டும். எதுக்கு நீ அழுகு பண்ணீங்க? இவ்வளவு அழுகுறீங்க? வர்றப்ப ஒரு சின்ன சாத்துக்குடி ஆரஞ்சு வாங்கிட்டு வந்தாடி. என்னங்க வெளியில என்கிட்ட வேற மாதிரி சொன்னாங்க. என்ன நம்பி என் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் நான் சொல்லி அனுப்பிட்டேன். சாக புலக்கே கிடைக்கிறேன் சொன்னாங்க. ஐயோ செத்து போயிட்டீங்கன்னே சொன்னாங்களே. அட பாவிகள், உள்ள பேர் நான் சாகணுமே அலையறாங்க. அது இருக்கட்டும், எப்படிங்க இப்படி ஆச்சு? அது கிணத்துல புள்ளிட்டு ஏமாந்து கிணத்துல வந்து கொண்டாடிட்டு சொன்னா நம்ம பதவிக்கே ஆச்சுங்க. அது நம்ம தோட்டத்துல இருக்க கிணறு இருக்குல்ல, அங்க திருட்டுத்தனமா ஒரு மாடு மேய்ஞ்சுக்கிருச்சு. நான் குடை எடுத்து அப்படியே லைட்டா சுத்துனேன். அது உள்ள கொம்ப கொடுத்து தூக்கி விட்டு பாத்துக்கடி 1.5 கிலோமீட்டர் மேல விட்டு கீழே விழுந்தேன். அதுக்கப்புறம் மாடு யாருதுன்னு விசாரிச்சா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல இருந்து புடிக்கிட்டு வந்த மாடம். நல்ல வேலையா போச்சுங்க. கால்ல குத்துனங்காட்டிக்கு தப்பிச்சீங்க. இதுவே மண்டையில குத்தி இருந்துச்சுன்னா? சரி டாக்டர் சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு போயிருக்கான். அவன் வர்றதுக்குள்ள நம்ம இங்க இருந்து புடிங்கிடுவோம். கால் சரியாக வேண்டாமா? அது வீட்டுல போய் மஞ்சள் பத்து போட்டா எல்லாம் சரியா போயிரும். நீ விழுந்ததுக்கு எந்த வலி வலிக்குத? நீ விசாரிக்க வர பூரா விழுந்தானா என் கெதி என்ன ஆகுறது? சரி அந்த காலை ஒல்ல வெளியேடு. ஒல்ல 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 ஒல்ல. காலத்தானே வெளியெடுக்க சொன்னேன், கயற வெளியெடுக்கிற. அரைஞ்ச நாம மொல்லடி மொல்லடி அப்படியே தவி போனா சரியா போயிடும். அங்கம் குறைந்தவனை அழகில்லா ஆன்மகனை. எனக்கு வீசுடி. இதுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சிருக்க. ஏமாமா ராசாவையும் ராசாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூட்டிட்டு வரத விட்டுட்டு ஊரு 2 வட்டு போச்சோன்னு சொல்றதுக்கு நீ எல்லாம் எனக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவரு. இதுவே எங்க மாமனாரா இருந்திருக்கணும். ஊரு 2 வடம்னு சொன்னவன நிக்க வச்சு சுருட்ட பத்த வச்சு நடு நாக்கிலே சுட்டு இருப்பாரு. கிழிச்சா சுருட்ட கையில பிடிக்க சத்து இல்லாத காவாளி பேல சோறு ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கடி. அடி கூறுகிட்ட குப்பாயும் அவளே. சில விஷயத்தை விரட்டி பிடிக்கணும், சில விஷயத்தை விட்டு தாண்டி பிடிக்கணும். இப்ப நான் விட்டுருக்கேன், சீக்கிரம் பிடிப்பேன். பிடிக்கணும். நீ சாப்பிட்டியா? நான் அப்புறமா சாப்பிடுறேன். அடியப்பா என்ன வெட்டு வெட்டாயா? கொஞ்சம்
தம்பி என்னன்னு இனியும் என்னால பொறுக்க முடியாது. அப்பா எழுதின உயில் பிரகாரம் இந்த 17 ஆட்டுல பாதி எனக்கு வந்தாகணும். நீங்க 8 எடுத்துட்டு மிச்சத்தை வெட்டிடுவோம். அண்ணா ஆட்டை வெட்டாம தானே பிரிக்கணும். அது எப்படா முடியும்? ஏன் முடியாது? ஏன் முடியாது? ஏன் சண்டை போடுறீங்க? உங்க சண்டை தீரவே தீராதா? இங்க பாருங்க, இந்த 17 ஆட்டை பிரிக்கணும்னா அந்த நாட்டாம நாகராஜ் வந்தா தாயா முடியும். நாகராஜ் 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 இருக்கிறவங்க செம்பு வச்சு பஞ்சாயத்தை கூட்டலாம். வணக்கம் நாட்டாம. என்னங்கடா போலீஸ் செலக்சருக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க? என்ன பிரச்சனை? அது ஒண்ணு இல்லைங்க நாட்டாம. இவங்க அண்ணன் தம்பி 3 பேரு. சரி, அவங்க அப்பா ஒரு உயில் எழுதி வச்சிருக்காரு. அடமலையில சாக போற ஆட்டை வச்சுட்டு என்னடா உயில? எங்க அப்பா எழுதி வச்ச உயில் பிரகாரம் இருக்கிற 17 ஆட்டுல சரிபாதி எனக்கு. நான் எடுத்துக்கிட்டதுல 3ல 2 பங்கு இவனுக்கு, இவன் எடுத்துக்கிட்டதுல 3ல 1 பங்கு அவனுக்கு. என்னங்கடா இது மானங்கட்ட கணக்கா இருக்கு. 17ல பாதி 8, மிச்சம் 8ல என்னடா ஒரே வெளியிடப்பட்ட மாதிரி இருக்கு. நான் சொல்றத கேளுங்க. எடுக்கிற ஆட்டை எடுத்துக்கிட்டு மிச்ச ஆட்டை உப்பு கட்டம் போட்டு திருட்டு போங்கடா. 2 ஆட்டையும் வெட்டக்கூடாது. வெட்டப்படாதா? ஆமா. அப்ப ஒண்ணு செய்யி, ஒரு ஆட்டை நான் எடுத்துக்கிறேன். மிச்சம் 16ல 8 உனக்கு, 6 உனக்கு, 2 உனக்கு. பஞ்சாயத்து முடிஞ்சு வச்சு போகலாம். ஒரு ஆடு உனக்கு தரணுமா? எங்க ஆட்டு புழுக்க கூட தரமா? கருப்படி போறாங்க. அந்த ஆட்டை உள்ள நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தள்ளி நில்லு. எதுக்கு நாட்டாம? சொன்னதை செய். போ. என்ன நாட்டாம 17 ஆடே பிரச்சனையா இருக்குது. மேற்கொண்டு ஒரு ஆட்டை விட்டு பிரச்சனை பெருசாக்குறீங்களே. டேய், அந்த அருவாளை கொஞ்சம் கொடு. இந்த பார், உங்க அப்ப ஆட்டத்தான் வெட்டக்கூடாதுன்னு உயிர் எழுதி வச்சிருக்கான். உங்களை வெட்டக்கூடாதுன்னு எழுதி வைக்கல. ஏதாச்சும் குறுக்க மறுக்க ஏடா உடமா பேசுறீங்க, நடு மண்டையில வச்சு வெட்டு. அப்படியே இருக்கணும் பஞ்சாயத்து முடிகிற வரைக்கும். இந்த பாரப்பா, 18 ஆட்டுல சரிபாதி 9 ஆடை நீ எடுத்துக்க. 1 2 3 4. அதுல 2 பங்கு உனக்கு, 6 ஆட்டை நீ எடுத்துக்க. அதுவும் உள்ள 1 பங்கு உனக்கு. 2 ஆட்டை எடுத்துட்டு போய்கிட்டாரு. போ. டேய், உன்கிட்ட வாங்கின ஒரு கை மாத்த ஆடு நீ எடுத்துட்டு போய்கிட்டாரு. நாட்டாமனா நாட்டாமதான். 17 ஆட்டுல ஒன்ன சேர்த்து 18 ஆக்கி பிரச்சனைய பட்டுன்னு முடிச்சுட்டீங்களே. அதுக்கு தாண்டா நான் 18 பட்டி பஞ்சாயத்துக்கு நாட்டா. எங்க போனாவ? ஏண்டி ரோசா ரோசான்னு கத்துறனு என்னன்னு கேக்குறியா? நீ அலைஞ்சாத்தான் கேப்பையா? வந்துட்டாளுங்க. நீ பாரு, பொழப்பா அது. என் இடையோட நகை இடம் தான் கூட இருக்கு. போடலனாலும் ஊர்ல ஒருவே மதிக்க மாட்டான். ஏய் ரோசா, என்னடி இது? கேப்ப. சும்மா விளையாட்டெல்லாம் பண்ணப்படாது. என்னன்னு சும்மா சொல்லு. கேப்ப. ஏய், கிண்டலா? இல்ல கிண்டலா கேக்குறேன். ஒழுங்கா சொல்றீ, இல்லன்னா கோவம் வரும். என்னன்னு சொல்லு. கேப்ப. அறிவு கட்டவல நெரிச்சல் ஆரம்பிச்சிட்டு. என்னன்னு சொல்றீ? என்னன்னு சொல்லு. யோ, அறிவு கட்ட நாட்டாம உங்க அப்பா மேல சத்தியமா கேப்ப கேப்ப கேப்ப. நானா கேப்பேன்? நானா கேப்பேன்? நான் கேப்பேன். நான் கேப்பேன். குடும்பத்துல பிறந்த நினைச்சா ஐயா, இந்த நகை மட்டும் 7 லட்சம் ரூபாய் தெரியுமா உனக்கு? இங்க பாரு, வெளிநாட்டுக்காரன் வந்து இது என்ன விலை மதிக்க முடியாம போட்ட கம்ப்யூட்டர் புகஞ்சு போய் சொல்லாம ஊருக்கு ஓடி போயிட்டாண்டி. இது 7 லட்சம் ரூபாய் தெரியுமா உனக்கு? அப்படிப்பட்ட பரம்பரை பந்த என்ன ஏண்டி என்ன என்னன்னு கேக்குறேன். கேப்ப கேப்பன்னு கேவலமா படுத்துறீ. என்ன பார்த்தா கேள பயமா இருக்கா உனக்கு? ஆமாவா? கேப்ப கேப்ப கேப்பேன்னு சொல்லாரு. கேப்பேன்னு சொல்லாத, கேப்பேன்னு சொல்லாத. ஆட்டா கிறுக்கு பையன் மகனே, இதுக்கு என்ன சொல்றது? நீ சொன்னது இந்த கேப்பையா? நான் நினைச்சது அந்த கேப்ப. இது கேப்பதானியா? ஐயோ, நான் கேப்ப கேப்பன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அத கேட்காம நீ என்ன இப்படி பண்ண சாத்திட்டியா? இத கேட்க இங்க நானும் இல்லையா? அடி ரோசா,
ரோசா வந்துச்சுக்கடி, நீ கேப்பேன்னு தாண்டி சொன்ன, நான் தாண்டி கேட்கல. இனிமே நீ என்ன சொன்னாலும் கேப்பேன்டி, மூக்குக்குள்ள கேட்காம போச்சு கேப்ப. ரோசா ஐயோ சாமி, அம்மா இனிமே உன்கிட்ட நான் எதுவுமே கேட்க அம்மா கேப்பேன்டி, நீ என்ன சொன்னாலும் கேப்பேன். ரோசா மரியாதைக்குரிய மாமனாரே, இந்த அநியாயத்தை பார்த்தீர்களா? 18 பட்டிக்கும் நீதி தவறாம தீர்ப்பு வழங்கிய உனது மைந்தன் இன்று ஒரு சாதாரண கேப்பை விஷயத்தில் நீதி தவறிவிட்டாரே. என் மனம் பொறுக்கவில்லை, பிறந்த இடம் நோக்கி புறப்பட்டு விட்டேன். எனக்கு விடை கொடுங்கள் மாமா. எங்க அப்பா பெரிய பாண்டியம் பண்ணு, இவன் கண்ணகி, இவனை போய் கம்ப்ளைண்ட் பண்றான். வெறும் மீசையை வச்சு ஏமாத்திக்கிட்டு எங்க அப்பா. இத பாருங்க, என் மாமனாரை பத்தி பேசாதீங்க. என்ன பேசக்கூடாது? நீ யாரு? இருந்த 5 ஏக்கர் நிலத்தை 6 லட்சம் ரூபாய் சுருட்டி இழுத்தா எங்க அப்ப. இந்த மாதிரி இதெல்லாம் பேச விரும்பல. நீ கேப்பேன்னு சொல்லாம கீழ் விறகுன்னு சொல்லி இருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்கு மாதிரி. அடவன் நாக்குல வசம வச்சு தேக்க, அது கீழ்வரகு இல்லையா? கேழ்வரகு. சரி, அப்படியே இருக்கட்டும். இப்ப நான் சொல்றேன் கேளு. கேட்க மாட்டேன், நான் போறேன். இந்த மாதிரி அடியே ரோசா, இந்த ஊர்ல குடிகட்டி வாழ்ந்த பரம்பரை நாங்க. என்ன அசிங்கப்படுத்த நான் வெளியே தலனும் நடக்க முடியாது. நன்றாக நான் சொல்வதை உத்து திரும்பிப்பார். அன்னைக்கு எங்க அப்பா பஞ்சாயத்தை வேடிக்கை பார்க்க போன எனக்கு என்னென்ன வேடிக்கை காட்டின. பான வேடிக்கையை தவிர எல்லா வேடிக்கையும் காட்டினியே. மறந்துட்டியா அம்மா? சொல் ரோசா, சொல். ரெண்டு பேரும் நிம்மதியா தூங்க முடியல. என் கிழமை என்ன பண்றாரு? கொரட்ட வர்றாரு. கொரட்ட விடுறாரா? அது இப்பதான் தெரிஞ்சா உனக்கு? நேரத்துதாக்க வரிசை விட்டு மிச்சுன்னு வாங்கி கொடுத்தாரு. செகிட்டு வச்சுதான். என் பதவியை கம்ப கொடுத்து தூக்குறதுக்குன்னே இப்படி எல்லாம் பஞ்சாயத்து வருது. ராமா ராமா. ஏத்தா, நீ என்ன பண்ற? கிழமை வாங்கி கொடுத்த செகிட்டு மிஷின் அம்மியில வச்சு நையின்னு அரைச்சிரு. அதுக்கப்புறம் உலகமே அமைதியா இருக்கும். இதான் தீர்ப்பு. அடாடா, என்ன கெட்டப்பு, என்ன கம்பீரம். பாராளுமன்றத்துல உட்கார்ந்து தீர்ப்பு சொல்ல வேண்டிய எங்க அப்பனை பஞ்சாயத்துல உட்கார வச்சுட்டீங்களடா. இல்லை நாகராசு, அப்பன் சுருட்டு மகன் பீடியா? எங்க அப்பனுக்கு தெரியாம தான் மறைஞ்சு உட்கார்ந்து இழுத்துக்கிட்டு இருக்கனே. அது என்ன சத்தம் போட்டு சொல்ற? பட வெண்ண ஐயப்பா. நீயா விசில் அடிச்ச? இல்லைங்க. எங்க? தோப்புக்கு. தோப்புக்கா? நான் வரமாட்டேப்பா. எங்க அப்பன் சத்தம் போடுவாரு. ஏன் இப்ப மட்டும் நீ வரல? நீ வீடு குடிக்கிறது உங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன். எதுக்கு வர சொல்ற? தோப்புக்கு வா. வரமாட்டேன் போ. அத்தனை பேர் மத்தியில தூக்கிட்டு போன என்ன இன்னைக்கு தூக்கி எரிஞ்சிட்டு போறீங்க? இது நியாயமா? சொல் ரோசா, சொல். ஒரு சொல் நம்மளை எந்த அளவுக்கு ஆளாக்கிடுச்சு பாத்தியா? ரோசா, தாயே கருமாரி உருமாரி. என்னது? நம்ம வீட்டுல வேற ஒரு செருப்பு கிடக்கு. யாருதான் இருக்கான்? அதுவும் ஆம்பளை செருப்பா இருக்கு. பயப்படாம வாங்க.
ஏதோ நடந்து போச்சு. அடி சண்டாளி, எப்படி இருக்கு? இன்னும் ஒரே ஒரு தடவை வாங்க. அதத்தான் அவன் நினைச்சுக்கிட்டே வந்தான். இல்லாத நேரம். ஐயா, நீங்க எவ்வளவு தைரியம் இருந்தா யாரு வீட்டுக்குள்ள வந்து யாரு பொண்டாட்டிக்கிட்ட வந்து இப்படிம்ப டேய், 18 பட்டிக்கு தீர்ப்பு சொல்ற நாட்டாம நாகராஜுக்கிட்டே உன் வேலையை காட்டுறியா? என்னைய பத்தி என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? ஓம் பொண்டாட்டி எனக்கு தான் அப்படிங்கிற கதையை சொல்லி கதை நல்லா இருக்கா இன்னொரு வாட்டி சொல்லட்டுமான்னு கேட்டுக்கிட்டு இருந்த. அப்படி மட்டும் என்ன போய் தப்பா எடுத்துட்டீங்களே. ரோட்ல போயிட்டு இருந்துச்சு. எனக்கு தான் பொழுது போகலையே, நல்ல ஒரு கதையை சொல்லுங்கன்னு சொன்னேன். கதை ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அவரே சொல்லிட்டாரு, நானே படம் எடுக்கலாமா? என்னடி என்ன கேளப்பை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ படம் எடுக்கிறதுக்கு என்ன நல்ல வாம்பா? அட கூறுகட்ட குப்பை, நான் அந்த படத்தை சொல்லல, சினிமா படத்தை சொன்னேன். சினிமா படமா? ஏண்டா, கதை சொன்னதே தப்பு, இதுல படம் வேற எடுக்கலாம்னு சொல்லி என் பொண்டாட்டி புத்திய கெடுத்து வச்சிருக்கியா நீ? உன்னைய வேட்டி இருக்குங்க, கண்ணு கூசுது. நான் வேட்டியை இறக்குவேன், ஏத்துவேன், அவுத்துக்குள்ள போடுவேன். அதை பத்தி நீ பேசாத. நல்லா கேட்டுக்க. நீ கதை சொல்றா இருந்தா என்கிட்ட சொல்றா. நல்லா இருந்தா 4 பேர்த்த வசூல் பண்ணி ஊருக்குள்ள நாடகம் போடுவோம். அதை விட்டு படம் எடுக்க போறேன், பிரிண்ட் போட போறேங்கிற வேலையெல்லாம் இங்க வச்சுக்கிட்ட நடக்கிறதே வேற ஆகி போகும். டேய், ராசா சின்னதுங்கனால உன்னை லேட்டா வர்றேன், வெரசா ஓடி போயிரு போ. நாட்டாம, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன் பொண்டாட்டி எனக்கு அப்படிங்கிற கதையை நான் படமா எடுக்கல. என் பேரு கதாசிரியர் கந்தஸ் இல்ல. வர்றேங்க. ரெண்டு வர்றேங்கிறது ரொம்ப வித்தியாசம் இருக்கு. என்ன அளவுல போய்கிட்டு இருக்கா? என்ன கதை நல்லா இருக்கு, நான் படம் எடுக்கணும். நல்ல கதை, நான் படம் எடுத்தேன். உனக்கு அந்த பையனை வச்சு நான் படம் எடுக்கணும். எனக்கு என்னடி குறைச்ச? என்ன வச்சு சொத்தைய வைக்கிறேன்? நான் ஹீரோ, நீ ஹீரோ. நம்ம பாப்போம். எடுத்து பிச்சி பூ பச்சைக்கிள்ளி பச்சை மல்ல பக்கத்துல கூட்டிக்கிட்டு ஓடுறான். நாட்டாம கூட்டிக்கிட்டு ஓடுனா என்னடா மூதேவி? எங்கிட்டு போனாலும் பஞ்சாயத்துக்கு தானே வந்தாங்கன்னா என்ன நாட்டாம? யார கூட்டிட்டு ஓடுறா தெரியுமா? யார கூட்டி போறா? இந்த கதை எழுதுறேன்னு ஒருத்தன் தெரியுமானே, அவன் உங்க பொண்டாட்டிய கூட்டிட்டு இப்படி ஓடுறான். வெரி குட். என்ன சொல்றீங்க? ஏன் பொண்டாட்டியவா? ஆமா. எங்கிட்டு? இந்த பக்கம். எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? 5 கிலோமீட்டர் போயிருப்பா. அவன சண்டாயா பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கேன். ஓடிட்டானா? அடி பாவி, சண்டாளி, துரோகி, பரோபகாரி, கட்டின புருஷை அசந்த நேரம் பார்த்து கதை சொல்ற எவனோ ஒருத்தன் கூட ஓடுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நீ ஒரு தமிழ் பெண்ணா? நீ ஒரு தமிழ் மகனாயா? உன்னை கட்டிக்கிட்ட காலத்துல இருந்து நான் என்னையா சுகத்தை கண்டேன்? ஆனா ஊனா ஒரு கட்ட பஞ்சாயத்து, பாலா பண உன்னோட கட்ட வண்டி, கட்டின பொண்டாட்டிக்கு நீ என்னையா செஞ்சிருக்க? இப்போ என்ன பிரபலப்படுத்துறதுக்குன்னு எனக்காகவே ஒரு ஜீவன் காத்துக்கிட்டு இருக்கு. நாங்க 2 பேரும் சென்னப்பட்டினம் போய் சினிமா படம் எடுத்து டாடா சீராவுல வந்து உனக்கு நாங்க டாட்டா காட்டுவோம். நீங்க அசஞ்ச வெட்ட முடியல. நீ என்னையா என்ன வெட்டுறது? நானே உன்னை வெட்டிக்கிறேன். அடியே வாங்க. நாட்டாமையை மீறிய நாங்கள் இன்னொரு புதிய வார்ப்புகள். அடி பாவி, இங்கதான் படுத்திருக்கா, ஓடல. மாமா மாமா ஏமா? மாமா 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 அம்மா அம்மாடி. ஐயோ ஐயோ, தூக்கத்துல கூட மாமா மாமான்னு புலம்புறாளே. இப்படிப்பட்ட பத்திரமாத்து தங்கத்தை அந்த பரதேசி போய் கூட்டிட்டு ஓடுற மாதிரில கனவு. என் பொண்டாட்டி ஓட சொன்னாலும் ஓட மாட்டாளே. என்ன மாமா இது? நடுராத்திரி எந்திரிச்சு நெஞ்சிலே அடிச்சுக்கிறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, ஒரு மகா மட்டமான கனவு ஒண்ணு கண்டுபிட்டேன். என்ன கனவு? உன்னை பத்தி தான். இனிமேலு உன்னைய கவனிச்சதுக்கு பின்னாலதான் மத்த வேலையெல்லாம். இன்னையில இருந்து எண்ணி 10 மாசத்துல இந்த வீட்டுல ஒரு அழுகை சத்தம் கேட்கும். அட பாவி, நல்ல காரியம் பேசி சமாதானமாகிற நேரத்துல இப்படி நாரத்தனமா பேசுறியா? உன் நாக்க புட்டிங்க அடுப்புல போடா. அட கிறுக்கு போய பொண்டாட்டி, நான் அதே சொன்னானே, இந்த வீட்டுல ஒரு குழந்தை சத்தம் கேட்கும் சொல்ல வந்தேன். இன்னையில இருந்து உங்க பார்வை முழுசு என் மேலதான் இருக்கணும். பார்வை படுறது என்ன? கண்ணு மணி 2 புடிஞ்சு உன் கையில கொடுத்து போயிருந்தேன். இப்படியே பேசாம இருந்தா ஏதாச்சும் ஒரு முடிவை சொல்லப்பா. ஊரே 2 பட்டு கிடக்குது. இப்ப எதுக்குப்பா பூத்துல நடத்துறதுக்கு ஆசைப்படுறீங்க? அதுக்காண்டி வருஷம் நடத்துற திருவிழா நடத்தாம இருக்க முடியுமா?
தெய்வ குத்தமாயிராதா? உன் பொண்ணு நாள் ஊர் 2 பட்டு போச்சு. இப்ப ஒன்னே வேணாம்னு ராசா வீட்டுக்கு போயிருச்சு. இப்ப மறுபடியும் பிரச்சனை பண்றா. இங்க பாரு, என் வீட்டு நாயத்தை பத்தி பேசுறதுக்கு இங்க எவ்வளவு யோகியம் இல்ல. வீட்டு நாயத்தை ஒண்ணு இங்க நான் ஒண்ணும் பேச வரல. இந்த ஊர் ஒத்துமையா இருக்கணும். இந்த வருஷம் கோயில் திருவிழாவை நடத்தணும். அதுக்கு முடியுமா முடியாதுங்கிறது இப்ப சொல்லு. முடியாதுன்னு தான் வச்சுக்குவேன். இந்த பாருப்பா, அந்த வச்சிக்கா நொச்சிக்கங்கிறலாம் வேணாமியா. உண்டா இல்லையா அதை சொல்லு. இல்லையப்பா. இல்லையா? ஏய் இந்த பாரு, அப்ப மரியாதையா தர்மசத்தா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பைசா பாக்கி இல்லாம பொறுப்பு ஒப்படைச்சிட்டு இடத்த காலி பண்ணு. நீ வந்தாலும் வராட்டாலும் இந்த வருஷம் திருவிழா நடக்கணும். நடக்கும். இது எங்க ஆத்தா படாத மேல சத்தியம். என்னையா வரமாட்டேன் நான் கேட்கறல. ஊட்டி வந்து அதிகப்படுத்தினாங்க. ஏன் உன்னை நான் வச்சுக்கிறேன் நானு. பாப்போம்டா பாப்போம். ஐயரே இங்க வாங்க. என்ன கூப்பிட்டீங்களா? அந்தால் ஏன் இங்க உருண்டுகிட்டு கிடக்குறாரு? அபச்சாரம் அப்படிலாம் சொல்லப்படாது. அவ அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்கா. எதுக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கார். அம்மாவோட வேண்டுல செய்துட்டு இருக்கார். நானும் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். நீங்களும் செய்யலாமே. இந்தாங்க பாட்டி, நானும் அங்க பிரதர்ஷனம் பண்ண போறேன். அம்மா சாமிக்கு வேணும்னா தாமா பண்ணணும். நான் இப்ப வேண்டிக்கிட்ட பண்ணியே ஆகணும். இப்படிதான் அதை மாத்தவே முடியாது. போய் பண்ணு. இந்த பக்கம் அந்தாள் பண்ற. நீ எங்க இருந்து வர்ற? தெரியல. அங்க பிரதட்சணம். அங்க பிரதட்சணமா? அது எந்த பக்கம்ல வரணும்? நீ கிட்ட வர்ற? நான் எந்த பக்கம் வேணாலும் வருவேன். உனக்கு என்னையா? நான் இன்னும் பாதி அங்க பிரதட்சணம் பண்ணணும். நீ எழுந்து போ. எந்திரிச்சு போவா? இந்த கோயில முத டிக்கெட் வாங்க நான் தான் முத உருண்டு வந்தேன். நீ அந்த பக்கம் எந்திரிச்சு போ. போக முடியாது. போக முடியாதா? ஓ பூசாரி, யார் கடை கொடுத்த டிக்கெட் இருக்கு? அவரை ஏன் கூப்பிடுற? நீ எழுந்து போ. நான் எந்திரிச்சு போக முடியாமா? நீ வேணா எந்திரிச்சு போ. நானும் போக முடியாது. ஐயோ 2 பேரும் எந்திரிச்சு போக முடியாது. இப்ப அங்க பிரச்சனை முடிக்கணும். என்ன பண்றது? என்ன ஒரு வழி இருக்கு. என்ன வழி? கண்ணு முடிக்க. அம்மா தாயே அம்மா தாயே அம்மா தாயே அம்மா தாயே அம்மா. கண்ணை முடிக்க. என்னடா அது? அது ஒண்ணு இல்லப்பா, காலையில கோயில் அங்க பிரசனம் பண்ணல, அந்த ஞாபகத்துல. என் மேல அங்க பிரதட்சணம் பண்றியா? அறிவு கிட்டவனே, பேசா படுத்து தூங்கு. மூச்சே நின்று போல இருக்கு. அப்பா இல்லப்பா, நான் வெளியே போய் படுத்துக்கிறேன். அக்கா. தம்பி நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன்க்கா. நீ நல்லா இருக்கியா? மச்சான் உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறாரா? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அவர் என்ன நல்லா தான் வச்சிருக்காரு. சந்தோஷமா இருக்கேன்னு வருத்தப்பட்டு சொல்லும் போது மச்சான் உன்னை எப்படி வச்சிருப்பாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சரிப்பா, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்தா அந்த மனுஷன் காட்டு கத்துவாரு. நீ போயிடுப்பா. கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்தக்க பிரசாதம். பக்தி மூலமா பாச இழுக்கிறீங்களாக்கு. என்ன இழுப்பு இழுத்தாலும் இங்க உன் பப்பு வேகாத தப்பு. தபார், இன்னொரு வாட்டி இங்க வர்ற வேலை வச்சுக்கிட்ட நடக்கிறதே வேற. முதல்ல கடைசிமா இருக்கட்டும், இடத்த காலி பண்ணு. அடிய பாசமல்ல சாவித்திரி நினைப்பாக்க ஓடி உள்ள பிரசாத். பரவாயில்லையே, இன்ஜினியரிங் படிச்சாலும் கட்டணம் கட்ட மாட்டேன்னா லாய்க்குன்னு நினைச்சேன். ஏன் இங்க செய்யற கைத்தறி தொழிலும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? வாங்க நீங்க தானே. என்ன இப்படி கேட்டீங்க? இன்ஜினியரிங் படிச்சாலும் டாக்டருக்கு படிச்சாலும் வக்கீலுக்கு படிச்சாலும் குல தொழில மறக்க முடியாதுங்கல்ல. இதுல சம்பாதிச்சுதான் நாங்க அந்த படிப்பை படிச்சோம். ஓஹோ அப்படியா? நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் வெறும் கையோட போனா நல்லா இருக்காது. அப்ப 2 போர் வாங்கிட்டு போங்க. அதுல வேண்டாம். வேற என்ன வேணும்? எனக்கு இது வரைக்கும் சேலை கட்டி பழக்கம் இல்ல. இப்ப கட்டிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஒரு சேலை நெஞ்சு கொடுக்குறீங்களா? நீங்க இவ்வளவு தூரம் ஆசைப்பட கேட்கறதுனால சீக்கிரமே நெஞ்சு தர்றேன். எத்தனை சேலை வேணும்? ஒரு சேலை போதும். இந்தாங்க அட்வான்ஸ். அட்வான்ஸ் எல்லாம் வேண்டாம். நாங்க சேலை நெஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பணம் வாங்கிக்கிறோம். சரி நான் போயிட்டு வரேன்.
ஒரு கண்டிஷன், அந்த சேலையை நீங்களே உங்க கையால் நெஞ்சு கொடுக்கணும், சரியா? பாரு, என் பேத்திக்கு நட்மான்னு தான் பேர் வைப்பேன். நான் தாய் மாமன் ரம்பான்னு பேர் வச்சாதான் சீனி தண்ணியை ஊத்துவேன். சீனி தண்ணி முக்கியம் இல்ல, எனக்கு நட்மா தான் முக்கியம். ரம்பா தான் முக்கியம். நட்மா தான் முக்கியம். ரம்பா தான் முக்கியம். நட்மா தான். எடுத்துக்கியா என்ன அது? செம்ப வெளியே வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு வேற நாய் மாதிரி கத்திக்கிட்டா என்ன அர்த்தம்? அப்புறம் நாட்டாம நாங்களாம் எதுக்கியா ஊருக்குள்ள? ஓ மருமனுக்கு நீ ரம்பான்னு பேர் வச்சு கூப்பிடு, உன் பேத்திய நீ நக்மான்னு பேர் வச்சு கூப்பிடு. அது எப்படிங்க? நக்மான்னு பேர் வைக்க போறேன்னு அந்த பிள்ளைக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அந்த பிள்ளை என்னங்க நினைக்கும்? எந்த பிள்ளை? அந்த நக்மா பிள்ளை. நக்மா கூட படிச்சதா? ஒரே தட்டு தலை தனியா ஓடி போயிடும். இந்த பார், ரம்பா வேணா நக்மா வேணா, இப்ப நான் சொல்றதா தீர்ப்பு. சரிங்க நேட்டாம, ரெண்டுக்கும் பொதுவா ஒரு நல்ல பேரா நீங்களே வச்சிருக்கீங்க. அப்படிவா வலிக்கு. ஆமா, என்ன நாள் இன்னைக்கு? சுதந்திர தினம். வெரி குட். இந்திரா காந்தின்னு பேர் வைக்க. ராசா, என்னம்மா? எங்கெல்லாம் உன்னை தேடுறது? பசி கொஞ்ச நேரம் தாங்க மாட்டியே, இங்க தனியா உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? இது புடவை. புடவையா? நீ தனியா உட்கார்ந்து நேர அளவுக்கு யாருக்கு என்ன அவசரம்? யார் ஆர்டர் பண்ணது? பூதலிங்கம் ராசாத்தி இல்ல, அது அன்னைக்கு வந்துச்சு. இது வரைக்கும் சேலை கட்டது இல்லையா, கட்டி பார்க்க ஆசையா. ஒரு சேலை நெஞ்சுதாங்கன்னு சொன்னிச்சு, அட்வான்ஸ் கொடுத்துச்சு. நான் வாங்கல. சேலை நெஞ்சு கொடுத்தானா பணம் வாங்கணும். ஆமா, அது என்ன கலர்னு சொல்லிட்டு போகல. யோசிச்சு பார்த்தேன், அம்மாவுக்கு அந்த கலர் பிடிக்குமா, அதே கலர்ல படம் வச்சுட்டேன். எப்படி மாதிரி நல்லா இருக்குல்ல? நல்லா இல்ல. நீ சாப்பிடாம வேலை செய்யறது. இந்த அவ்வளவுதான், முடிச்சுட்டு வந்துடுறேன். வாடாங்கிறேன். என்னம்மா நீ சும்மா பாத்துட்டே இருக்காதீங்க, கையெழுத்து போடுங்க. எங்க டீ வச்சு பேப்பர்ல கையெழுத்து வாங்கிறீங்களா? போட்டுற போறீங்க. ஐயா என்ன காங்கய்யா, உறவு புதுப்பிக்கிறதுக்கு அக்காகாரி தேடிட்டு தம்பியார வந்தானாமா? நல்ல உபசரிச்சு அனுப்பிச்சியா? கடா வெட்டிருப்பான்ல. சும்மா இருக்கானு போல உதைக்காமட்டான்னு சொல்லி நானே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். முதலாளி, உங்க உப்பத்துன்னு வாழ்ந்தவன் நானு. என் பொண்டாட்டி கழுத்துல தாலி இறங்குமா ஒழிய அவன் குடும்பத்துல இருக்க கோவம் இறங்க இருக்காது. என்கிட்ட இப்படித்தானே ரோசத்தோட இருக்கணும். எதுக்கு வர சொன்னீங்க? நம்ம கிட்ட கடன் வாங்கி வயல் வளர்த்துட்டு இருக்கிறான் பாரு அந்த பொண்ணைய. அவன் என்ன சொன்னான்? உங்க பேர் சொல்லி எவ்வளவு மிரட்டினுங்க, கடைசி வரைக்கும் பத்திரத்துல கையெழுத்தே போட முடியாதுட்டா. இது நமக்கு பெரிய அவமானம்ல. அவன்கிட்ட கை நாட்டு வாங்கிட்டு வரேன், இல்ல கட்ட வரல எடுத்துட்டு வரேன். என்னங்க நீங்க இல்லுன்றக்குள்ள என்னையா நிக்கிறான்? அவன் எண்ணெயா இருக்க வரைக்கும் என்ன யாரும் அசைக்க முடியாது. அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா போலீஸ்ல போய் சொல்லாமே, நீங்களே அடிச்சுக்கிட்டு இழந்து வெத்தச்சிலையும் கொட்டிக்கிறீங்க. இந்த ஊர்ல போலீஸ் லாக்கப் ஜெயிலு எல்லாம் நாங்கதான். இவன் அடிக்க சொல்லி பூதலிங்க ஐயாவோட உத்தரவு. அவரு சொல்லிட்டாருன்னா உலகத்துல யாரையும் நான் பார்க்க மாட்டேன். ஏன்டா நாய கையேத்த போட மாட்டேன். உன்னை எதிர்த்து கேட்க ஆளுங்கிற தைரியத்துல நீ நினைச்சதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? எங்க அம்மா மேல கை வைக்கிறவரை வச்சுக்கிட்ட ரெண்டு கையும் பிச்சிருவேன். ஆமா, என்ன மரியாதை குறையுது? மாமியாருங்கிற மரியாதைய நீ கொடுக்கல, மச்சாங்கிற மரியாதைய நான் உனக்கு எப்படி கொடுப்பேன்? இப்ப என்ன சொல்றேன்?
ஒன்னும் ஆகாது, நீ முதல்ல வீட்டுக்கு வா. ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் அக்கா புருஷன், அவன் கூட போய் சண்டை போட்டிருக்கிய. என்னப்பா நீங்க புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் அம்மாவே அந்த ஆளை மதிக்கல, அந்த ஆளை நான் ஏன் மதிக்கணும்? நீங்க எதையோ மறைக்கிறீங்க. இதுக்கு மேல என்கிட்ட உண்மையை மறைச்சீங்கன்னா இன்னைக்கு வீதியில் நடந்த சண்டை நாளைக்கு வீட்டுக்குள்ள நடக்காத என்ன நிச்சயம்? மாப்பிள்ளைக்கும் நம்ம வீட்டுக்கும் என்ன பகங்கிறது இன்னைக்கு இல்லைன்னாலும் நாளைக்காவது ராசாவுக்கு தெரியதான் போகுது. அத நீங்களே சொல்லிடுங்களேன். சொல்றேன். வந்து எங்க நிக்கிறேன். இங்க என்ன நீங்க பால் என்ன கலக்குறீங்க? வந்து எனக்கு விஷம். விஷயமா? இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா உன் கழுத்துல தாலி இருக்காது. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குது இல்ல? இருக்குதுங்க, கொஞ்சம் பயமா இருக்குதுங்க. ஒன்னும் பயப்படாத, நான் இருக்கேன். பஞ்சாயத்துல எது கேட்டாலும் ஆமா நான் தான் செஞ்சான்னு சொல்லு, மத்த நான் பாத்துக்கிறேன். சரிங்க. குடி குடி, தயங்காத குடி. பால் குடிச்சு வீட்டுக்கு பாதகம் நினைக்க கூடாது, குடி. அந்த பொண்ணு இந்த மாடசாமிக்கு ஒரே பொண்ணு. அந்த பொண்ணோட வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடுச்சு. தப்ப நேர்ல பார்த்த சாட்சினா அந்த அசிங்கத்தை என் வாயால சொல்ல நான் விரும்பல. தப்பு செஞ்சவன் தானே வந்து தப்ப ஒத்துக்க சொல்லுங்க. நாட்டாம என்ன மன்னிச்சிருங்க. ஒன்னேண்டா மன்னிக்கணும், நான் தாங்க அந்த தப்ப செஞ்சேன். ஏய், ஏன்டா போய் சொல்ற? ஏன் போய் சொல்ற? அந்த தப்ப பண்ணவன் இந்த பூதலிங்கம். இல்லீங்க, அந்த தப்பு பண்ணது நானுங்க. என்னடா எல்லாரும் சொல்றீங்க? போற பக்கம் பார்த்தா அம்முடு பண்ணி நிறுத்தி நான் தான் அமைக்க போட்டுருக்கு. யாராச்சும் ஒரு ஆள் ஒத்துக்குங்க. நாட்டாம அந்த தப்பு செஞ்சது நான் தான். குத்தம் செஞ்சவன முன்னால வந்து நான் தான் ஒத்துக்கிட்டான். குறுக்கதுக்கு இந்த ஆள் வந்து பாஞ்சிட்டு இருக்காரு. ஆமா, நீ குறுக்க போயிரு. நாட்டாம நீங்க எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கு தயாரா இருக்கேன். மறுபடியும் என்ன போய் சொல்றேன்? அவன் செஞ்ச தப்ப நீ என்ன வந்துங்க? என்ன போய் சொல்றேன்? சொல்லுவியா? என்ன போய் சொல்றேன்? வந்தையா எந்திரா, என்னாச்சு பாருங்கடா. நாட்டாம சத்தியமூர்த்தி அடிச்சதுல மண்ணாய் செத்துட்டான். பாருங்களா, இந்த ஆள் பண்ண தப்புக்கு ஆண்டவனா பார்த்து கூலி கொடுக்கட்டும். அனாதையான மந்தையும் பையனை நான் எடுத்து வளர்த்திக்கிறேன். தொலைச்சு நீ பெருசு பண்ணாதீங்க. எப்பா பூதலிங்கம் சொல்றதும் சரிதானப்பா. நம்ம ஊருக்குள்ள நடந்த பிரச்சனை நம்மளோட போகட்டும். எவனாச்சும் இந்த பிரச்சனை வெளியே கக்குனீங்க, சுருட்ட பத்த வச்சு நடு தொண்டையில சுட்டு முடியும். ஆமா காங்கய்யா, வா காங்கய்யா, வா. அழுகாத அழுகாத, நான் இருக்கேன், நான் இருக்கேன் காங்கய்யா. அப்பனை இழந்த அனாதி ஆயிட்ட இந்த பையனுக்கு உன் பொண்ணை கட்டி கொடுத்து ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க கூடாதான்னு பூதலிங்கம் வந்து என்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டான். நானும் பாவப்பட்டு நான் செல்லமா வளர்த்த ஒரே பொண்ண அவனுக்கு கட்டி கொடுத்தேன். அவ என் பொண்ணை கட்டிக்கிட்டது குடும்பம் நடத்துறதுக்காக இல்லப்பா, கொடுமைப்படுத்துறதுக்காக. கொடுமைப்படுத்துறதுக்காக அவ என்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலும் அன்னைக்கே எங்க ரெண்டு பேருடைய நிம்மதி போயிடுச்சையா. அதனால தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு மூடி மறைச்சு வச்சேன்.
ஏண்டா உப்பு போட்டு சோறுதிங்க குளத்திக்கல வாங்கின கடனுக்கு வட்டி விடுங்க குளத்தி வேண்டாம் நாய்ங்களா அசல கொடுத்தா வக்கில்ல வட்டியா உடனே கட்ட வேண்டாம் வாங்கினாங்க ஒருத்தனுக்கு சொல்றதா எல்லாத்துக்கு நான் ஊருக்கு போய் திரும்பி வரக்குள்ள அவனா வாங்கின கடனை வட்டியோட கொண்டு போய் கணக்கு கொடுத்து வர வச்சுக்கணும். சரிங்க. அப்படி வச்சுக்கல ஆட்டைக்கான மாட்டைக்கான அடுக்கிறதுக்கு வெள்ளம் வைக்கான குந்துரை குடிசைக்கான அவன பொண்டாட்டிக்கான என் மேல பொல்லாம சொல்லக்கூடாது. ஆமா ஆமா, ஏன் உங்களை அவர் திட்டிட்டு போறாரு? 5000 ரூபாய் வாங்கி 8000 ரூபாய் வட்டி கட்டிருக்கோம். இன்னும் வட்டி பத்தலன்னு திட்டுறா தம்பி. கட்ட முடியாது சொல்லாமல. எப்படி தம்பி சொல்றது? வெத்து பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டிருக்கோமே. என்னாச்சு? சொன்ன நான் செய்ய மாட்டேனா? நீங்க ஏன் செய்யணும்? நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தானே எவ்வளவோ செலவு பண்ணி உன்னை பெரிய படிப்பு படிக்க வச்சேன். அப்படி படிக்க வச்ச புள்ளைய இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அனுப்பிச்சுட்டானு ஊரா 4 விதமா பேசினா என்னால தாங்க முடியாதுயா. உனக்கு இந்த வேலையெல்லாம் வேண்டாயா. அப்பா, படிப்புக்கும் பாக்குற வேலைக்கு என்னைக்கும் சம்பந்தம் இல்ல, இருக்கவும் கூடாது. இது நம்ம பரம்பரை தொழில். இதை பார்க்க நான் ஏன் வைக்கப்படணும்? சொல்றதுக்கு சும்மா இருங்க. அம்மா அம்மா சீக்கிரம் அம்மா. என்னப்பா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. என்னங்க என்னாச்சு? ஒண்ணில்லம்மா ஒண்ணில்ல. இல்ல நெஞ்சு வலிக்குன்னு சொன்னாரு. நீ உள்ள கூடி மாத்திரை கொடு, நான் கொண்டு சரக்க போட்டு வந்துடுறேன். உள்ள கூடி எழுதுங்க. சொன்னா கேட்க மாட்டீங்க. தம்பி ராசா, என்னண்ணே கொஞ்சம் இந்த வண்டி கொஞ்சம் தள்ளி விட்டு போயிருப்பா. இந்த வந்துடுறேண்ணே. இதுதான் ஐயாவோட வாகனம். புதுசா இருக்கே, அப்படி இருக்க கூடாது. என்ன வண்டி மாடிக்கிச்சா? ஆமாப்பா. சரி ஏறி உட்காந்து தள்ளி விட்டுறேன். நம்ம வண்டியில இருந்து ஸ்பேனர், சுத்தி, கத்தி, அருவா எல்லாத்தையும் எடுத்து வா. சரி இந்த நீ வெள்ளை காட்டு, நீ இந்த பெடல காட்டு. அருவாளை வச்சுட்டு நான் என்ன பண்ணி அந்த டயரை வெட்டு. சரி இவருக்கு உட்கார்ந்து ஒரு சீட் வேற. போயிட்டு வாங்கண்ணே. Look at it. It's very cute, no? ஐயா என்ன தேடுறீங்க? இங்க ஒரு சைக்கிள் நிப்பாடி இருந்தா காணுங்க. உங்க சைக்கிள் தானே? ஆமா. டோர்கே. நீங்க வேற யாரும் மூட்டை வச்சிருக்காங்க, அதை போய் சைக்கிள்ங்கிறீங்க. இல்ல உங்க சைக்கிள் தான். சும்மா இருந்து விளையாட இருக்காம. நான் சொன்னது நம்பலையா நீங்க? நிஜமா உங்க சைக்கிள் தான். வாங்க பாருங்க. பாத்தீங்களா? என்ன தகச்சு போய் நின்னுட்டீங்க? இப்ப ஒண்ணும் கெட்டு போல. இதை எடுத்து போய் காயலாங்கடையில கொடுங்க. பேரிச்ச பழம் இவ்வளவு கொடுப்பாங்க. வாங்கடி. இத மறந்துட்டேன், சாரி. இது என்ன கோயில்டி? அதான் போய் பார்க்க போறோம்ல. இவன் விளையாட்டு கேள்வி கேட்ட ஆள தொலைப்ப. ஆமாண்டி. இதுவும் ரொம்ப அழகா இருக்குல்ல. வருஷத்துக்கு ஒரு தான் இந்த பக்கம் வரணும்டி. என்னடி இது? மாடு இருக்கு, வண்டியும் காணோம், வண்டிக்காரனையும் காணோம். அதானே. அம்மா ஏதோ தேடுறீங்க போட்டு இருக்கு. இல்ல, எங்க வண்டி இங்க நிறுத்தி வச்சிருந்தோம், காணோம். உங்க மாட்டு வண்டி தானே? கொஞ்சம் இருங்க. இந்தாங்க, இதுதான் உங்க மாட்டு வண்டி. என்ன பாக்குறீங்க? என் சைக்கிளுக்காவது பேரிச்சம்பளம் கொடுப்பான், இதுக்கு எதுவுமே தரமாட்டான். வேணா ஒண்ணு செய்யலாம்.
உங்க நெத்தியில திருநீரை பூசிக்கலாம். நிப்பாட்டு. என்னம்மா நீங்க அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும். தீர்ப்பா? எம்மா, பம்பு விளக்கு எதுவா இருந்தாலும் செம்பு வைக்காம தீர்ப்பு சொல்ல மாட்டான் அந்த நாட்டாம நாகராஜ். தீர்ப்பை இப்ப சொல்லுங்க, செம்பு நாளைக்கு வச்சுக்கலாம். அப்படியா? சரி இருக்கட்டும். பெரிய எடுத்து பொண்ணு எடுத்து ஊத்திக்கிட்டாலும் ஒண்ணுதான், இறங்கி மூணாலும் ஒண்ணுதான். என்னமா பிரச்சனை? இந்த ஆள் என் மாட்டு வண்டி கொளுத்திட்டாரு. ராசா, நீயா? நீ ரொம்ப நல்ல பிள்ளையாச்சப்பா. நாட்டாம பதட்டப்படாதீங்க. ஏன் சைக்கிள் அந்த பொண்ணு உடச்சு பிடிச்சு அதற்கு அந்த பொண்ணு மறுபடியும் அரிச்சு விட்டேன். கரெக்ட் தான். என்ன கரெக்ட் தான்? சைக்கிள் மாட்டு வண்டி ஒண்ணாயிடுமா? சைக்கிள் 1500 rupees, என் மாட்டு வண்டி 10,000 rupees. நிப்பாட்டு. என்னம்மா எதா இருந்தாலும் தமிழ்ல பேசு, இந்தியில பேசி ஆள் அதிர்ச்சாக்காத. இப்ப என்ன பண்ணு சொல்ல? அவர் சைக்கிள் நான் உடைச்சது உண்மைதான். நான் அவருக்கு ஒரு புது சைக்கிள் வாங்கி கொடுத்துறேன். பதிலுக்கு அவர் எனக்கு ஒரு புது மாட்டு வண்டி வாங்கி தர சொல்லுங்க. இதுவும் சரிதான். இதுக்கு நீ என்னப்பா சொல்ற? நாட்டாம பொருளுக்கு பொருள் சரியா போச்சு. புதுசா மாட்டு வண்டி வாங்கி தர அளவுக்கு எனக்கு காசு கிடையாது. அப்புறம் என்னமா தம்பி சொல்றது சரிதான். இதுக்கு மேல நாட்டாம என்ன பண்ண முடியும்? நாட்டாம நல்லா யோசிச்சு திருப்பி சொல்லுங்க. என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, கிணறு. வேணா ஒண்ணு செய்யலாம். என்ன? அந்த ஆள் கிட்ட பணம் இல்லன்னா 3 நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்து நான் சொல்ற வேலையை செய்ய சொல்லுங்க. இதுவும் சரிதான். நீ கரெக்டா பேசுறியம்மா. என்ன மாதிரி செலவில்லாத பிரச்சனை. நாளைல இருந்து 3 நாள் தம்பி உன் வீட்டுல வேலை செஞ்சு கடனை கழிக்குது. இதான் தீர்ப்பு. நாட்டாம சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு. நாட்டாம நாளைக்கே இந்த ஆள வேலைக்கு வர சொல்லுங்க. ஆகட்டுமா? அப்புறம் செம்ப வழக்கம் போல வீட்டு வாசல் முன்னால வச்சிருமா. என்ன நாட்டாம நீங்க என்ன ஒரு பொண்ணு வீட்டுல 3 நாள் வேலை செய்ய ஈஸியா திருப்பி சொல்லிட்டீங்க? நியாயம் எது அநியாயம் எதுன்னு தெரியாமையா தீர்ப்பு சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணு ஓவரா துள்ளுது. அந்த துள்ளலை கொஞ்சம் அடக்கணும். அதுக்கு நீதான் சரியான ஆளு. இப்படி காடு கரை கனவெல்லாம் சுத்தி தெரியறதுக்கு 3 நாள் அந்த பொண்ணோட வீட்டுல இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அடங்கும். அடக்கணும். அடக்குவ. கரெக்டா சொன்னீங்க. இந்த மாடல்